வளர்ச்சியடைந்த பாரதத்தின் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்திற்கான உத்தரவாத மசோதா 100 நாள் அல்ல, இனி 125 நாட்கள் வேலை, உழைக்கும் கைகளுக்கு கூடுதல் வருமானம், முறைகேடு போலி கணக்குகள். இதுதான் கடந்த கால 100 நாள் வேலை திட்டத்தின் கசப்பான உண்மை. ஆனால் இனி இந்த ஆட்டம் இல்லை. பயோமெட்ரிக் வருகை பதிவேடு, செயற்கைக்கோள் படங்கள் மூலம் குறிப்பிட்ட இடத்தில் உண்மையிலேயே வேலை நடக்கின்றனவா என்பதை உறுதி செய்து இடைத்தரகர்கள் இல்லாமல் உண்மையில் உழைத்தவர்களுக்கு நேரடியாக டிஜிட்டல் முறையில் ஊதியம் வழங்கப்படும். வேலை செய்யும் மக்களுக்கு ஏதேனும் குறைகள் இருப்பின் மாவட்ட அளவில் குறைதீர்ப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு 7 நாட்களுக்குள் அவர்கள் குறைகள் தீர்க்கப்படும். 125 நாட்களுக்கான பணிகள் 4 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. நீர் பாதுகாப்பு, இது ஏரிகள் குளங்களை தூர்வாறுதல், தடுப்பணை கட்டுதல் போன்ற பணிகள். ஊரக உட்கட்டமைப்பு, சிமெண்ட் சாலைகள் அமைத்தல், கட்டடங்களை கட்டுதல் போன்றவை வாழ்வாதார சொத்துக்கள். இது கால்நடை வளர்ப்புக்கான கொட்டகைகள் அமைத்தல், மீன் வளர்ப்பு குளங்கள் உருவாக்குதல், தரிசு நிலங்களை விவசாயத்துக்கு ஏற்றதாக மாற்றுதல் போன்றவை. காலநிலை பாதுகாப்பு, அதிக அளவில் மரக்கன்றுகள் நடுதல், மண் அரிப்பை தடுக்கும் வரப்புகள் அமைத்தல் மற்றும் இயற்கை வளங்களை மீட்டெடுத்தல் போன்றவை. இப்படி வேலைகளை பிரிப்பதன் மூலம் எந்த துறையில் எவ்வளவு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்பதை லைவ் டாஷ்போர்டு மூலம் துல்லியமாக கண்காணிக்க முடியும். ஒவ்வொரு பணியும் குறிப்பிட்ட பிரிவின் கீழ் வருவதால் நிதி எதற்காக ஒதுக்கப்பட்டது, எவ்வளவு செலவிடப்பட்டது என்பதை எளிதாக சரிபார்க்கலாம். பல்வேறு துறைகளின் தகவல்களை ஒரே டிஜிட்டல் தளத்தில் கொண்ட BM கதிசக்தி மூலம் முரண்பாடு தவிர்க்கப்படும். எடுத்துக்காட்டிற்கு 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் சிமெண்ட் சாலையை போடுவார்கள். அதன்பின் ஒரு வாரத்தில் குடிநீர் துறையினர் அந்த சாலையை தோண்டி குழாய் பதிப்பார்கள். இதுபோன்ற முரண்பாடுகள் தவிர்க்கப்பட்டு சாலை போடுவதற்கு முன்பே அங்கே குழாய் பதிக்க வேண்டிய திட்டம் இருக்கிறதா என்பதை சிஸ்டம் காட்டிவிடும். அறுவடை காலங்களில் விவசாய வேலை பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக 60 நாள் வேலை நிறுத்தத்திற்கு அனுமதி அளித்துள்ளது இந்த மசோதா. மொத்தத்தில் உண்மையாக உழைப்பவர்களுக்கு அதிக நாள் வேலை மற்றும் அதிக ஊதியமும் கொடுத்து ஊழலை தடுத்து ஒவ்வொரு கிராமத்தின் வளர்ச்சியையும் உறுதி செய்கிறது இந்த திட்டம். நிச்சயம் இது 2047 வல்லரசு இந்தியாவின் அஸ்திவாரம், சந்தேகமே இல்லை.